கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்குகிற தேவன். சீரியா தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான். அவனாலே அந்த சீரியா தேசத்துக்கே ரட்சிப்பு வந்தது. ஆனால் அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் என்ற வியாதி காணப்பட்டது. இந்த சீரியாவில் உள்ள வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்களை சிறைப்பிடித்த போது இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு சிறு பெண்ணையும் சிறைப்பிடித்தார்கள். அந்த பெண் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தன்னுடைய எஜமாட்டியை நோக்கி, என் தலைவன் தமஸ்குவில் உள்ள சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் இந்த குஷ்டரோகம் சுகமாகும் என்று சொன்னார். அவள் சொன்னது போல அந்த எஜமாட்டி நாகமான் தன் கணவராகிய நாகமானிடம் சொல்லி, நாகமான் ராஜாவிடத்திலிருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த கொடுத்த கடிதத்தை நாகமான் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் கொண்டு கொடுத்தார். அதில் என்ன எழுதியிருந்ததென்றால் 6வது வசனம், இந்த நிருபத்தை என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்தவுடன் இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று என்னிடத்தில் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா என்று சொல்லி நம்மை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சொன்னார். இதிலிருந்து இதை கேட்டவுடனே அங்கே ராஜா வஸ்திரம் கிழித்ததை அங்கே இருந்த எலிசா தீர்க்கதரிசி கேட்டார். அப்பொழுது அவர், நீர் உம்முடைய வஸ்திரங்களை ஏன் கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வரட்டும், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்படியே இதே போன்றுதான் இந்த இஸ்ரவேலின் ராஜா எலிசா தீர்க்கதரிசி தன் தேசத்தில் இருந்ததை அறியாமல் இருந்தார், முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார். இதே போன்றுதான் பல வேளைகளிலும் நாமும் கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தும் நாம் அவரை அறியாமல் இருக்கிறோம். அவர் நம்மை சுகமாக்க வல்லமையுள்ளவராயிருந்தும் நாம் அவரை தேடாமல் இருக்கிறோம், நாம் அவரை அறியாமல் இருக்கிறோம். அப்பொழுது எலிசாவிடத்தில் நாகமான் வந்தார். எலிசாவுடைய வீட்டின் முன்பாக நிற்கும் பொழுது எலிசாவிடத்திலே ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னார். இதுதான் மருந்து. யோர்தானிலே போய் 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும். இதை கேட்ட உடனே நாகமானுக்கு கடும் கோபம் வந்தது. தன்னுடைய தெய்வத்தை வேண்டி என்னுடைய சரீரத்தை தடவி சுகமாக்குவார் என்று நினைத்தேன். யோர்தானை காட்டிலும் நம்முடைய தேசத்திலே பெரிய ஆறுகள் நல்லவைகள் இருக்கின்றன என்று சொல்லி கோபம் உண்டார். ஆனால் நாகமானின் ஊழியக்காரர் சமாதானப்படுத்தி நாகமான் யோர்தானிலே போய் மூழ்கின பொழுது குஷ்டரோகம் நீங்கிவிட்டது. நாகமான் தன்னை தாழ்த்தி அந்த எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு எல்லா சுகவீனங்களிலிருந்து பரிபூர்ண சுகத்தை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. பல வேளைகளிலும் தேவன் எங்களோடு இருந்தும் உம்முடைய வல்லமை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய வல்லமையை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. நாகமானை போல எங்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக சுகங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.